சிவா வச்சிட்டா கால சிட்டி பறக்க போது மேல ஆட்டாத நீ வாழ உனக்கு ஊத்திடுவான் பால இம்மா பெரிய நாட்டுல கருணை எவனு காட்டுல சரியா சொன்னா காட்டுடா சரி இல்ல கட்டி ராடிடா நிஜமா விவசாயிங்கிறது நம்ம தாய் மாதிரி அவங்க சேத்துல கால் வச்சாதான் நம்ம சொத்துல சாப்பிட முடியும், கைய வைக்க முடியும். ஸோ அந்த விவசாயியை காப்பாற்றுறது நம்மளுடைய கடமை. நம்ம தெய்வம்னு சொல்றோம்ல, அது வந்து விவசாயிகளை சொல்லலாம். விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா தினமும் இறந்துட்டு இருக்காங்க. அது இறக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேணும். ஒரு உயிர் வந்து போகுதுன்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அந்த இறந்து போனவங்களுடைய குழந்தை 2 குழந்தைங்களை நான் பார்த்தேன். அதுக்கு தான் இன்னைக்கு வந்து விவசாயி உயிர் காப்போம் சொல்லாதே செய். ஃபஸ்ட்டு எனக்கே நான் சொல்லிக்கிட்டேன். சும்மா நினச்சிட்டே இருக்கேன், பேப்பர் பார்த்து படிக்கிறது விட்டுறது அப்படி இருக்காதிங்க, இறங்கி செய்யணும்னு நினச்சேன். அதனால தான் இன்றைக்கி அந்த 1 கோடி ரூபா அலோன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 நாள் நடத்தக்கூடிய இந்த ப்ரோக்ராமுக்கு என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியெல்லாம் நான் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு தேவையான வீடியோஸ் தேவையா, இல்லை இதுக்கு என்ன எத்தனை இன்டர்வியூஸ் கொடுக்கணும் அதை கொடுக்கலாம், இல்லை டிக்கெட் வைக்கணுமா, நானும் போய் விற்று கொடுக்குறேன். இது வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். 18ஆம் தேதி வந்து முழுக்க நான் உங்க கூடவே இருப்பேன். இதுக்காக நான் பைட்ஸ் கூட கொடுத்துட்ருக்கேன். இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற டிக்கெட் வாங்குங்க கண்டிப்பாக. ஏன்னா அது ஒரு விவசாய குடும்பத்துக்கு போய் சேரும்போது நீங்கள் பண்ணுற வாங்குற இந்த ஒரு டிக்கெட்டும் வந்து விவசாய குடும்பத்துக்கு போய் சேரும்போது, விவசாயி இறந்து போன விவசாயிகளுடைய குழந்தைங்க படிப்பு செலவு சேரும்போது, அவங்களுக்கு டிராக்டர் வாங்க சேரும்போது, அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு போகிறாங்க. ஸோ நிறைய நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு காரணமாக இருக்கும்போது எல்லா காலேஜுக்கும், இந்த காலேஜுக்கு மட்டும் இல்லை, இதை பார்க்குற எல்லா காலேஜுக்கும் நீங்கள் ஒரே ஒரு விவசாயிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் அது எந்த காலேஜ் இருந்தாலும் அந்த ஷோக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்து அட்டெண்ட் பண்ணுவோம். Wow.